காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹாக்கா என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய 44வது 45வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில். இந்த நபி நம் மீது அவருடைய சொந்த சொற்களை இட்டுக்கட்டி சொல்வாராக இருந்தால், இந்த மார்க்க விஷயத்தில் அவருக்கு விருப்பு வெறுப்புகள் அவர் சொந்த விஷயத்தை சொல்வாராக இருந்தால், லஅഖذனா மின்ஹு பில் யமீன், நாம் அவருடைய வலக்கையை நாம் பற்றி பிடித்து கொண்டு, ثم لقطعنا منه الوتين, பின்னர் அவருடைய நாடி நரம்பை நாம் தரித்து விடுவோம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை மூமின்கள் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும், அவரை சொத்து சுகம் எல்லாத்தையும் விட மதிக்க வேண்டும். இன்னொருத்தரை நேசிப்பதாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காகத்தான் நேசிக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய தூதரை அவ்வளவு உயர்த்தியாக நேசிக்க வேண்டும், அவரையே நீங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அதனை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவரே நீங்கள் கட்டுப்படுங்கள் என்கிறான். அவருக்கு நாம் வஹீயைத்தான் கொடுக்கிறோம், அவர் சொந்த மனோ இச்சையில் பேச மாட்டார் என்கிறான். அப்படியே பேசினாலும் அவரை நாம் நாடி நரம்பை தரித்து விடுவோம், கொன்று விடுவோம். அப்படி பேச முடியாது, பேசினா அவரை நாங்கள் விட மாட்டோம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறான். இந்த நபியை நாம் ஒரு நாள் அல்ல, ஒரு மாசம் அல்ல, வருடம் பூராகவும் வாழ்க்கை பூராகவும் நிமிடம் பூராகவும் நேசிக்க வேண்டிய கடமைப்பாட்டில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைய காலகட்டம் ரபியுல் அவ்வல் மாதம். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டேன்னு சொன்னால், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், அவர் பேரில் மௌலூத் ஓதுறோம், அவர் பேரில் விழா கொண்டாடுறோம், பள்ளிகளை அலங்கரிக்கிறாங்க, பலூன் கட்டுறாங்க.